வணக்கம் எஸ்எஃப். ஸோ இந்த தடவை ஒரு ஆனிவர்சரி சர்ப்ரைஸ்க்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த தடவை நம்ம ஃபாலோவர்ஸோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஸில் வைக்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவும் அதோட அவங்க கொடுத்த வேர்டிங்ஸையும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூ ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த ஃபோட்டோ சின்னமாக லேமினேட் பண்ணி பாஸ்போர்ட்டில் வைக்கிற சைஸுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்க கொடுத்த வேர்டிங்ஸையும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முஸ்தபாவுக்கு போயிட்டு ஷூ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஷூக்கு ஒரு பாக்ஸ் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி அதுக்கு ஒரு கிஃப்ட் ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெட் கலர்ல ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ளவரோட சைஸ் சின்னமா இருக்கனால பொக்கே ரெண்டா வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அட்டி எங்க போட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜலன் பஜார்ல உள்ள டீ ஹவுஸ்ல தான் போட்டிருந்தோம். அங்கேயே கேக்கும் ஆர்டர் பண்ணிருந்தோம். ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்ல ஹாப்பி பர்த்டே மை மேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு இருந்தோம். ஸோ தலைவர் என்னை பார்த்துட்டு நார்மலா பேசி இருந்தாரு. ஆனிவர்சரி சர்ப்ரைஸே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் உள்ள போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரி உங்க ஒய்ஃப் கிஃப்ட் பண்ண சொன்னாங்க. பொக்கே கொடுத்தோம். ஆளு செம ஷாக்கிங் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்ட வீடியோ காலில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண சொன்னோம். ஸோ கேக் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க கொடுத்த ஷூவை கிஃப்ட் பண்ணிட்டு இந்த சர்ப்ரைஸையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ இந்த சர்ப்ரைஸ்ல அவங்க ஒய்ஃபும் ஹாப்பி, அவரும் ஹாப்பி, நம்ம டீமுமே செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச பத்தி நான் கண்டிப்பா பண்ணி தரேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.